மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயிலுக்கு 5 வாசல்கள் இருக்கு. 4 வேதங்கள் 4 வாசல்களை குறிக்கும் விதமாகவும், பிளவேந்தன் இங்க பெருமானுடைய தாண்டவத்தை பார்த்ததுனால 5வது வாசல் உருவாகி மொத்தம் இந்த கோயில்ல 5 வாசல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஆண்டவனுடைய தாண்டவம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த திருக்குற்றாலத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சத்தையும் நம்ம பார்க்க முடியும். சிவபெருமான் 5 சபைகள்ல 5 அம்பலங்கள்ல தன்னுடைய தாண்டவத்தை ஆடினாரு. இந்த பிரபஞ்ச ரகசியத்தை அந்த தாண்டவத்துல காட்டினாரு அப்படின்னு நம்பப்படுது. அதுல பொற்சபை பொன்னம்பலம்னு சொல்லப்படக்கூடியது சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது. வெள்ளி சபைன்னு சொல்லப்படக்கூடியது மதுரை அம்பதியில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய நடராசர் வெள்ளியம்பல நடராசர். தாமிர சபைன்னு சொல்லப்படக்கூடியது நெல்லையப்பர் கோயில் இருக்கக்கூடியதுதான் தாமிர சபைன்னு சொல்லப்படுது. இல்ல நெல்லைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கோயிலானது தாமிர சபையாக அறியப்படுது அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ரத்ன சபைன்னு சொல்லப்படக்கூடியது திருவாலங்காடு கோயில் தளத்தில் இருக்குது. அந்த வரிசையில் சித்திர சபைன்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டவன் ஆடிய அந்த 5 சபைகள்ல ஒரு சபையான சித்திர சபையானது இந்த குற்றாலநாதர் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது. குற்றாலநாதர் கோயிலோடு சேர்ந்த துணை கோயிலாக இந்த சித்திர சபை இருக்கு. மற்ற எல்லா தலங்கள்லையும் ஆண்டவன் நடராஜ பெருமான் விக்கிரகமாக காட்சி கொடுக்கும் போது இந்த ஒரு சபையில இந்த சித்திர சபையில மட்டும் அவர் விக்கிரக ரூபத்தில் இல்லாம சித்திரமாகவே ஓவியமாகவே நின்று பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறாரு. அதனாலேயே இதுக்கு சித்திர சபை அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஏன் இங்க மட்டும் ஆண்டவன் சித்திரமாக காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு காலகட்டத்தில் இந்த திரிகூட மலையுடைய அடிவாரத்தில் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு பல தேவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சிவபெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரிபுர தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தாண்டவத்தை இங்க நிகழ்த்தி காட்டி திருக்கூத்து தரிசனத்தை சிவபெருமான் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாராம். அப்படி தாம் பார்த்த சிவபெருமானுடைய அந்த ஆடலை பிரம்மதேவரே இந்த சித்திர சபையில வரைஞ்சு வச்சாரு. அதனாலதான் இது முக்கியத்துவம் வாய்ந்த சபையாக கருதப்படுது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. சரி, இங்க சித்திர ரூபத்துல தான் சிவபெருமான் இருக்காருன்னு சொன்னா ஆருத்ரா தரிசனம் அதுக்கப்புறம் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆருத்ரா தரிசனம் நடக்கக்கூடிய சமயத்துல திருக்குற்றாலநாத சுவாமி கோயில்ல இருந்து சிவபெருமான் இங்க எழுந்தருள்வாரு. அவருக்கு இந்த இடத்துல தாண்டவ தீபாராதனை அபிஷேகங்கள் அத்தனையும் நடத்தி காட்டப்படும். சரி, இந்த சித்திர சபை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குற்றாலநாத சுவாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் அந்த கோயிலுடைய வடபகுதியில் 5 அருவிக்கு போகக்கூடிய வழியில் இருக்குது.